தயிர் சாதம் தாளிக்கலாம் வாங்க. பசி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? சாம்பார் ரசம் எல்லாமே இருக்குது. சாம்பார் ரசம் இருக்குது, ஆனால் சளியும் பிடிச்சிருக்கு, ஆனால் வாய்க்கு பிடிக்கல. என்ன பண்ணலாம்? தயிர் தான் தாளிக்க போகிறோம். வாங்க தாளிப்போம். ஒரு ரசம் இதெல்லாம் உரங்கட்டு உரங்கட்டு போட்டாச்சு. சாப்பாடு உரங்கட்டு வாங்க பார்க்கலாம். இந்த மிளகாய் எவ்வளோ தெரியுங்களா? 65 ரூபா, 225 ரூபா கிலோ. இந்த மிளகா வந்து 65 ரூபாய், 225 ரூபா கிலோ. வைங்க. மிளகாயை சுத்தம் பண்ணணும். தயிர் தாளிக்கு முன்னாடி ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறேன். வேறு எண்ணெய். ஓ, எண்ணெய் கதை பெருங்கதையாக இருக்கு. எண்ணெய் எடுத்து ஊற்றணும். அதுக்கு ஒரு சோம்பு இருக்கு. இஞ்சி பூண்டு போட்டுருக்கேன். கடுகு போட்டு கடலைப்பருப்பு. உருளைக்கிழங்கு வாயு இல்லை, அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு தாளிப்போம். பார்க்கலாம் எப்படி இருக்கு. தயிர் தாளிக்க வச்சுக்கலாம். சாப்பாடு தாளிப்போம்ல தயிர், அதுக்கு வரமிளகா, கொஞ்சம் வெங்காயம். நான் வெங்காயம் போடுவேன். கருவேப்பிலை இல்லை, மல்லித்தலை வேணா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இருக்குது, எது இருக்குது எது இல்லைன்னு கூட நம்மளால் பார்க்க முடியாத அவசர காலமாக இருக்குது. மைண்டெல்லாம் அப்படி இருக்குது. ரொம்ப டேஞ்சரான இதில் வாழ்ந்துட்டுருக்கோம் மக்களே. நான் உஷாராக இருந்துக்குங்க, சேஃப்டியாக இருங்க, பத்திரமா இருங்க, யோசித்து செயல்படுங்க. சிந்தனை இல்லாமல் செய்கிறது சிதறி போயிடும். சரிங்களா? வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடாடா எக்ஸ்ட்ரா பூண்டை வேறு போட்டுட்டேன். அடாடா மறந்துட்டு போட்டு பூண்டை போட்டேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நடக்கட்டுங்கிற மாதிரி இருக்கட்டும். பெருங்காயம், ஏன்னா இல்லை கேஸு, கேஸ். மிளகாத்தூள். ஐயோ, வயிற்றுல வேறு புண்ணு இருக்குங்க. மஞ்சத்தூள். எண்ணெயில் போட்டோம்னா
மஞ்சத்தூள் நிறைய சேர்த்துக்கணும், மஞ்சள் காமாலையெல்லாம் வராது. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா. அப்புறம் அவ்வளோதான். இது வந்து வேறு மிக்ஸி கை வச்சு போடக்கூடாது. சீரகத்தூள்லாம் இருக்குமே, கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், சும்மா எல்லாம் போட்டால் தான் டேஸ்ட் மாறி நல்ல வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். உப்பு ஓகே டன். இப்படி இருப்பாரு கலர். இப்போ அரிஞ்சு வச்சிருக்கேன், அப்படியே வந்து அரிஞ்சுட்டேன், செய்ய முடியல. உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன். ரெண்டு பேர் 3 பேர் சாப்பிட்றதுக்கு இவ்வளவா நினைக்கிறாங்க. தீனி மாதிரி வச்சு சாப்பிடுவோம். வேறு எந்த சத்துமே இல்லை. செஞ்சு சாப்பிட்றதுக்கு சோம்பே இருக்கணும். என்ன பண்ணுறது, ஆளுங்க நிறையா இருக்காங்கன்னா, குட்டி பசங்களாம் இருக்காங்கன்னா நம்ம சமையல் ரொம்ப கலக்கலக்கும். யாரும் இல்லைன்னா இப்படிதான் இருக்கும், டல் அடிச்சு போய். ஓ அதெல்லாம் போட்டு ஓடிட்டு இருக்குது, காது கேட்கல. எக்ஸாஸ்ட் இல்லை, அதெல்லாம் போட்டு ஓடிட்டு. இது ஒரு பக்கம் வேகட்டும், தண்ணி தொளிச்சுட்டு. அடுத்த பக்கம் தயிர் தாளிப்பு. தயிர் தாளிக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போட்டிருக்கேன். இனி வரமிளகா இருக்குது, தயிர் போய் எடுத்து வரேன். முட்டையெல்லாம் ஃபுல் கேஸ் அப்படியே போட்டாயிரம் வந்து. எது? ஆமா, அதான் செய்முறையில் அது செஞ்சு வருது இப்போலாம். ஒன்றும் நம்பிக்கையாக சாப்பிட முடியல எதுவுமே. நல்லா வரமிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு செவந்தம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி செவந்தம்